இந்த பகுதியில நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். எப்பவுமே ஒரு கோவில்ல கும்பாபிஷேகம் நடந்ததுன்னா அதை போய் தரிசனம் பண்ணணும். ரொம்ப புண்ணியம். கும்பாபிஷேகம் பார்ப்பது, கும்பாபிஷேகத்துல கலந்துக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். அதே மாதிரி கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு 48 நாட்கள் அந்த கோவில்லையே மண்டல பூஜைன்னு நடக்கும். அந்த 48 நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள், ஏன்னா இப்ப கும்பாபிஷேகம் நடக்கிற நாள்ல நம்மளால போக முடியாம இருக்கலாம். இப்ப நான் நிறைய கோவில்களோட கும்பாபிஷேக வர்ணனை பண்ணுவேன், நேர்முக வர்ணனை பண்ணுவேன். பழனி முருகன் கோவில், திருக்கடையூர் அபிராமி கோவில், இதெல்லாமே நான் தொலைக்காட்சியில நேர்முக வர்ணனை பண்ணேன். என்னால நேர்ல அங்க போக முடியாது கும்பாபிஷேகம் அன்னைக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னா 48 நாட்கள் மண்டல பூஜை நடக்கும் இல்லையா, அந்த நாட்கள்ல அந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வது சிறப்பு. அப்படி சமீபத்துல புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கு, அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்து முடிந்திருக்கிறது. இதை பார்க்குறவங்க உங்க ஜாதகத்துல ஏதாவது சர்பதோஷம், கால சர்பதோஷம் இருந்ததுன்னா, இப்போ ஒரு ஜாதகம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க, இந்த ஜாதகம் கால சர்ப தோஷம் உள்ள ஜாதகம். என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்த பல பேருக்கு, யாருக்கெல்லாம் சர்ப தோஷத்தால கல்யாணம் நடக்கலையோ, யாருக்கெல்லாம் கால சர்ப தோஷத்தால திருமணம் தள்ளி போயிட்டே இருந்ததோ, அவங்களெல்லாம் நான் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு தொடர்ந்து போங்க, ஏதோ ஒரு நாள் போனோம் வந்தோம்லாம் இல்லை, எவ்வளவு முறை போக முடியுமோ அவ்வளவு முறை போய் வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்குலாம் நல்லபடியா திருமணம் நடந்திருக்கு. இப்பதான் அந்த கோவில்ல கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்கு. முடிஞ்சதுன்னா அடுத்த ஒரு மாத காலத்திற்குள் உங்களால முடியும்னா புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்கள். கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு அந்த 48 நாட்களுக்குள் ஒரு கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வது என்பது மிக சிறப்பான பலன்களை தரும். அதுலயும் முக்கியமா யாருக்கெல்லாம் ஜாதகத்துல சர்பதோஷம், கால சர்ப தோஷம் இருக்கிறதோ அவர்கள் வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு போய் சென்று வழிபாடு செய்யுங்கள். பாரதி மாரியம்மனை பத்தி ரொம்ப அருமையா பாடியிருக்கான். நிறுத்து வழி என்றே கள்ளர் நெருக்கி கேட்கையிலே எங்கள் கருத்த மாரியின் பேர் சொன்னால் காலனும் மஞ்சுமடா. எங்க மாரியம்மா யாரு? மாரியம்மா பேரை சொன்னா அந்த யமன் கூட பயப்படுவான். மாரியம்மன் நமக்கெல்லாம் அம்மாவாக இருக்கக்கூடிய ஊருக்கு ஊரு மாரியம்மன் கோவில் இருக்கு. எத்தனை பெண்களுக்கு அம்மாவா, தோழியா, வழித்துணையா, வழிகாட்டியா மாரியம்மன் இருக்கிறாள். அந்த மாரியம்மன்ல விசேஷமான கோவில்கள் சில உண்டு. அதிலே ஒன்று புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில், தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கு. வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை போயிட்டு வாங்க. இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.